வேறு ஏதாவது நம்பர் ஏதாவது மாற்றி வச்சுருக்கீங்களா அதில் வர பேப்பர் இல்லை டயரா சார்? நானும் டிரைவர் தான் சார், நானும் வண்டி ஓட்டணும் தான். ஏமா இதில் டயரு ஓகே, இந்த சேஸ் ஏமா சேஸ் நம்பர் கொத்திருக்கு? சேஸ் நம்பர் எடுத்து காட்ட சொல்லுவாங்க சார், அதுக்காண்டி எடுத்துப்பாங்க சார், துரத்திருப்பாங்க அந்த வண்டியை. சுரண்டா சார், கொத்திருக்கு, நம்பர் அழிக்கப்பட்டிருக்கு. லைவில் தான் இருக்கேன், அத்தனை மீடியாவும் கையில் இருக்குது. நான் எல்லோரும் முன்னே தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஓகேவா? ஆகணும்னு சொல்லி இந்த நம்பரை காட்டுறீங்க. உண்மையிலே இந்த நம்பரில் ஏதோ ஒரு பேரில் வேறு இருக்கும், உண்மையாக இருக்கலாம். முறையானது இல்லை, பேச்சு இதாக இருக்குது. அதுக்கு ஏன் சேஸ் நம்பர் ஏன் குத்திக்கணும்? வேறு ஏதாவது நம்பர் ஏதாவது மாற்றி வச்சிருக்கீங்களா அதில் வர? இங்கே இல்லை, நான் ஏதாவது வேறு எழுதி போட்டிருக்கேனே. 2 வண்டி ஓட்டுறேன் அது ஏன்னா அதையும் எடுத்துங்க. அந்த இது இருக்கு, நம்பர் அழிச்சிருக்காங்க, ஃப்ரண்ட்லேயும் அழிச்சிருக்காங்க, பேக்லேயும் அழிச்சிருக்காங்க. வேறு ஏதாவது வச்சுருக்கேன், வேறு பக்கம் ஏதாவது போய் எழுதி போட்டிருக்கீங்களா? எஃப்சி என்னைக்கு காட்டினாங்க? எஃப்சி கார்டு இந்த வண்டியில் எஃப்சி கார்டு மாதிரி இருக்கா? பேப்பர் இல்லை, எஃப்சி 27 இருக்கு. நம்பர் இல்லாமல் எஃப்சி எப்படி காட்டினீங்க? பெயிண்ட் அடிச்சு போட்டீங்களா? அது ஏன் ஓனர் நம்பருங்க. இங்கே ஓனருக்கு டயரா சார்? நானும் டிரைவர் தான் சார், நானும் வண்டி ஓட்டணும் தான். சரியா? இது டயரா? நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டுக்கு பொருளை கொண்டு போகிறீங்க, அந்த காலதாமதம் அந்த டைமில் கொண்டு சேர்க்கணும்ல. நீங்கள் 6 மாதம் ஒட்டு மொத்தமாக 6 மாதம் எக்ஸ்ட்ரா ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த எம்எல்ஏ தான் பேசுகிறேன். ஏமா இதில் டயரு ஓகே, இந்த சேஸ் ஏமா சேஸ் நம்பர் கொத்திருக்கு இந்த வண்டியில்? இல்லை இல்லை எப்படி சேஷம் கொத்துனதுக்கு என்ன காரணமா? சேஷம் கொத்தலாம் செய்யல, எஃப்சி காட்டத்துல அது தெளிவா பெயிண்ட் எடுத்து காட்டுவாங்க, அதுக்காண்டி காட்டியிருக்கேன். இல்லையாம்மா, நான் பக்கத்தில் இருக்கமா, நானும் டிரைவர் தான் பார்த்துட்டு இருக்கேன். தெளிவாக கொத்திருக்கு, உங்கள் டிரைவர் சார் தான் சொல்லியிருக்காரு. டிரைவர் சார் அது கொத்திருக்கா இல்லையா சார்? இங்கே வாங்க வாங்க. இல்லை அவரு சாருக்கு தெரியல, சொல்லணும்ல. கொத்திருக்கா இல்லையா? அது என்ன பண்ணிருக்கு சார்? என்ன சொல்றாருன்னா பெயிண்ட் அடிச்சிருக்குன்னு சொல்றாரு. பெயிண்ட் அடிச்சிருக்கா கொத்திருக்கா? எது அதில் எப்படி இருக்கு? சொல்லி விட்டுருக்கா? சார் வணக்கம், கேட்குதா? அது வந்து கொத்தி விட்டுருக்கு சார். ஏதாவது ஒரே பேரில் எதாவது லாரி ஓடுதா? இல்லை பார்த்து தான் வந்திருக்கேன். தெளிவாக நம்பரை கொத்தி வேணா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து விட்றேன், கொஞ்சம் பார்த்துட்டாங்க. லைனில் வரீங்களா? இல்ல இது எதுக்கு கொத்திருக்காங்க சார்? இந்த முறைப்படி ஆர்டிஓ காட்டத்துல சேஸ் நம்பர் எடுத்து காட்ட சொல்லுவாங்க சார், அதுக்காண்டி எடுத்துப்பாங்க சார், துரத்திருப்பாங்க அந்த வண்டியை. சுரண்டா சார், கொத்திருக்கு, நம்பர் அழிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்ப இருங்க, சாருக்கு லொகேஷன் போட்டோ எடுத்து அனுப்பி. எஃப்சி காட்டும் போது புரியல. ஸ்டிக்கர் எடுத்து கொடுக்க ரைட்டு சார். இது கொத்தி இருக்கு. நான் வேணா இப்போ வேணா ஆடியோ சாருக்கு அனுப்பிவிட்ருக்கேன். உங்கள் ஆடியோ வந்து செக் பண்ணி இந்த லாரி உண்மையில் முறையானதான்னு சொல்லி நான் செக் பண்ண சொல்லிடுறேன், சரியா? ஆனால் தெளிவாக கொத்தி இருக்கு. நான் எல்லா லைவில் தான் இருக்கேன், அத்தனை மீடியாவும் கையில் இருக்குது. நான் எல்லோரும் முன்னே தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஓகேவா? உங்கள் பேர் சரி முத்துற. ஓகே ஜி. இது வந்து கொத்தலை. நீங்கள் சொல்கிற ரீசன் என்ன? இவ்வளோ அனுப்பிவிட்டு கொத்தலைன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே சார்? இது வந்து வண்டி கொத்தல, எஃப்சி காட்டச்சு நம்ம சுரண்டி காட்டுவோம்ல சார். இது அவங்களுக்கு இந்த வண்டி தானே கன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல எஃப்சி காட்டுறதுக்கு. சுரண்டனா நம்பர் அழியாது சார். சுரண்டை வந்து எதை வச்சு சொன்னீங்க? லைட்டாக இது பண்ணுவோம். இது வந்து பெயிண்ட் அடிச்சிருவாங்கல்ல முதல்ல வண்டிக்கு ஃபுல்லோ. ஆமாம். அப்போ அந்த நம்பர் தெரியல சார். அது வந்து ஏன் கொத்தி இருக்கு சார்னு கேட்கேன். நான் வேற ஒன்று கூட கேள்வி தான் கேட்கேன். கொத்தினா அந்த நம்பரை வந்து மறைக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்ல வரேன். நம்பரே தெரியாமல், கேஸ் நம்பர் தெரியாமல் மறைக்கப்பட்டதுன்னு என்னோட இதை நான் கேட்குறேன். நீங்க இந்த லாரி அடிங்க, அடிச்சு பார்த்து இல்ல பார்த்து உங்க சேஸ் நம்பர் எல்லாம் இருக்கு தெரிஞ்சிடும். இந்த வண்டியில புக் இருக்குல்ல, இதே சேஸ் அந்த நம்பர்ல சேஸ் நம்பர் இல்லை சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சேஸ் நம்பர் வந்து இதில் இருக்குன்னு தெரிஞ்சா நான் பார்த்துக்குவேன். சேஸ் நம்பர் தான் செக் பண்ணேன், இல்லைன்னு சொல்கிறேன். சேஸ் நம்பர் தெரிஞ்சால் நான் ஏன் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு பேச போகிறேன்? அது தெரியாதான் உங்கள்கிட்ட நான் ஃபோன் அடிச்சு பேசுகிறேன். இல்லைன்னா சேஸ் நம்பர்னு சொல்லி போட்டோ எடுத்து நான் கிளம்பி வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா முறை, அதாவது இப்போ நீங்கள் முறையை வச்சிருக்கலாம், இங்கே முறையெல்லாம் இருக்குது, அதான் என்னென்னு செக் பண்ணுறேன். ஏன்னா முறையில்லாத லாரி நம்ம ஏரியாவில் ஓடக்கூடாது இல்லை. ஓகே சரி ரைட் சார், நான் பேசிட்டு உங்களுக்கு. எங்கே வண்டி இதெல்லாம் வண்டி ஈரெல்லாம் இருக்கா இல்லையா? வண்டி எல்லாமே 16 வண்டி அப்படி தானே. சரி, இந்த ஆயில் பாக்கெட் ஏன் கிடக்கு? கிடைக்கும்.